ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்ட மறுசீரமைப்புக்கு கால அவகாசம் தேவை. முதல்வர் விஜய் இந்த அறிவிப்பை தற்சமயம் வெளியிட்டிருக்காரு. ஸோ மகளிருடைய உரிமை தொகை வழங்கப்படுமா வழங்கப்படாதா? ஸோ இது எல்லார் மத்தியிலுமே கேள்விகள் மேலே லட்சக்கணக்கான கேள்விகள் விழுந்துட்டுருக்கு. மகளிர் உரிமை தொகை திட்ட மறுசீரமைப்புக்கு கால அவகாசம் வேண்டும். அதனால் இந்த ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த 1000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வழக்கம் போல் வந்துவிடும் அப்படின்ட்டு டிவிகே தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த தகவலை தற்சமயம் வெளியிட்டிருக்காரு. அது என்னன்றதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டு கலைஞர் உரிமை தொகை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. ஆனால் மே 2026 மாதத்திற்கான கலைஞர் உரிமை தொகையை எவ்வளோ சீக்கிரம் வழங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வழங்குங்க அப்படின்ற கோரிக்கைகள் எதிர்க்கட்சி தலைவர்கள் வைத்திருந்தாங்க. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மே மாதம் 2022 மாதத்திற்கான கலைஞர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். பெண்களுக்கு 1000 உரிமை தொகை தொடர்ந்து கிடைக்கும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது அப்படின்ட்டு ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மே மாதத்திற்கான இதில் குறிப்பிட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, மே மாதத்திற்கான எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்கப்பா. இதில் மே மாதத்திற்கான செய்தி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மே மாதத்துக்கான அமௌண்ட்டை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போமே தவிர தொடர்ந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ மக்களே, மே மாதத்திற்கான அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும். ஆனால் அடுத்தடுத்த மாதத்திற்கான இந்த அமௌண்ட் வருமா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். பெண்களுக்கு தொடர்ந்து இது கிடைக்கணும் அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் ஏற்று மே மாதத்திற்கான கலைஞர் உரிமை தொகை பயனாளிகள் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தெரிவித்து உத்தரவிட்டிருக்காங்க. ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் 2500 வரும் அப்படின்ட்டு கனவோடு இருந்தவங்க கனவாகவே போச்சு அப்படின்ற மக்கள் எல்லாமே எங்களுக்கெல்லாம் உதவித்தொகை எல்லாம் வேணாம், எங்கள் ஆட்சியில் நல்லதையே பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க மக்கள். ஸோ கண்டிப்பாக இந்த உதவித்தொகையுடைய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் இன்னும் பெருசாகும். கண்டிப்பாக தாவேக அரசு பார்த்திங்கன்னா இதற்கு சில முக்கியமான அமைச்சர்களை போட்டு அதுக்கு முக்கியமான ஒரு அப்டேட்டை கொடுக்கணும். மகளிர் உரிமை தொகை அப்படின்றது எல்லார் மத்தியிலுமே ஒரு பெரும்பாலான பேசப்பட்டு வருது. தேர்தல் வாக்குறுதிகளில் இதை சொல்லி தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய தற்சமயம் அமைச்சர்களாக இருப்பவர்களும் சரி, எம்எல்ஏக்களாக இருக்கவரும் சரி, இந்த முக்கியமான கோரிக்கைகளை சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. கண்டிப்பாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வலுக்கிறது. கண்டிப்பாக என்ன செய்ய போகிறது? நிதி நெருக்கடியே இருந்தாலும் இந்த திட்டத்தை கைவிடக்கூடாது. இந்த 2500 ரூபா திட்டம் மகளிருக்கு பார்த்திங்கன்னா சுயமாக அவங்க சம்பாதிக்கிறதுனாலும் அவங்க வீட்டில் அவங்களுடைய கை செலவுக்கு அவங்க கையில் பணப்புழக்கம் ஏற்படுறதுக்கு இது ஒரு வழிவகை செய்யுன்றதுனால கண்டிப்பாக இந்த 2500 திட்டத்தை உடனடியாக கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் இருக்குங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். என்ன இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த மாதம் 15ஆம் தேதி 1000 ரூபா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது மே மாதம் மட்டும்தான். ஜூன் மாதம் 2500 ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு தெரிவிக்கிறது. வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.